வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே. இந்த பகுதியில் கடலுக்குள் புதைந்த காலப்பெட்டகம் ஐரோப்பா தொடர்கிறது. துர்க்மெனிஸ்தான் முதல் மத்திய கிழக்கு வரை முருக வழிபாடும் ஏசதி இன மக்களும். இந்த மயில் பாதை வெறும் வணிக பாதை மட்டுமல்ல, இது வழிபாட்டு பாதையும் கூட. மத்திய ஆசியாவின் துர்க்மெனிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்கு எல்லைகளில் வாழும் பண்டைய இனம் ஏசிதி. இவர்களின் முதன்மை கடவுள் யார் தெரியுமா? மலேக் தாவூஸ். மலேக் தாவூஸ் என்றால் பாரசீக மற்றும் செமிட்டிக் மொழிகளில் மயில் தூதர், த பீகாக் ஏஞ்சல் என்று பொருள். நமது தமிழ் வழிபாட்டில் முருகப்பெருமானின் வாகனம் மயில். அவர் மயில் வாகனன் என்று அழைக்கப்படுகிறார். ஏசதியின மக்கள் வணங்கும் அந்த மயில் தூதரின் வடிவமும் முருகனின் மயில் வடிவமும் அவர்களின் வழிபாட்டு முறைகளும் ஒன்றுக்கொன்று அச்சு அசலாக பொருந்தி போகின்றன. மலேக் கவுன் அல்லது மலேக் தாவூஸ் என்று அவர்கள் கூவி அழைப்பது தமிழ் ஆட்சியாளர்களும் ஆன்மீக பெரியோர்களும் ஆதி நாட்களில் அங்கே விதைத்து சென்ற முருக வழிபாட்டின் உலகளாவிய ஆதிக்கத்தை காட்டுகிறது என வரலாற்று அறிஞர்கள் நிறுவுகிறார்கள். கடல்வழி நாவாய்களும் அரசர் சாலமனின் நூல்களும் மத்திய தரைக்கடலில் ஆதிக்கம் செலுத்திய பினிஷியர்களுக்கும் மெசபடோமியாவின் சுமேரிய நாகரிகமும் குமரி கண்டத்து நாவாய் கப்பல் தொழில்நுட்பத்தோடு நேரடி தொடர்பு இருந்தது. இதற்கு மிக உன்னதமான வரலாற்று சான்று விவிலியத்தில் உள்ள அரசர் சாலமனின் வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலின் அரசராக இருந்த சாலமனின் கப்பல்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒபீர் என்ற இடத்திற்கு சென்று தங்கம் மற்றும் அரிய பொருட்களை கொண்டு வந்ததாக எழுதப்பட்டுள்ளது. அங்கே எழுதப்பட்டுள்ள பொருட்கள் எவை தெரியுமா? ஹிப்ரு மொழியில் எழுதப்பட்ட அந்த சொற்கள் யாவும் தமிழ் சொற்கள். துகிம் தமிழ் வார்த்தையான தோகை மயில், அல்மக் தமிழ் வார்த்தையான அகில் மரம் அல்லது சந்தன மரம், கபி தமிழ் வார்த்தையான கவி. ஒரு மத்திய கிழக்கு நாட்டின் புனித நூலில் ஐரோப்பாவின் நுழைவாயிலில் தமிழ் சொற்கள் அப்படியே எழுதப்பட்டிருக்கின்றன என்றால் நமது நாவாய்கள் எவ்வளவு ஆழமாக அங்கே தடம் பதித்திருக்க வேண்டும். மரபணு, டிஎன்ஏ மற்றும் தொல்லியல் சான்றுகள் சொல்லும் உண்மை. நவீன அறிவியல் வெறும் கதைகளை ஏற்பது இல்லை, அது ஆதாரங்களை மட்டுமே நம்புகிறது. நவீன மரபணு ஜெனட்டிக் ஸ்டடீஸ் ஆய்வுகள் ஐரோப்பாவின் பூர்வ குடிகளின் டிஎன்ஏவை ஆய்வு செய்தபோது ஆச்சரியமான முடிவுகள் வெளிவந்தன. குறிப்பாக ஈரான் நாட்டின் சாக்ரோஸ் மலைப்பகுதி, லெபனான் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்ந்த பண்டைய மக்களின் மரபணுக்கள் குமரி கண்டத்தின் தமிழ் மக்களின் மரபணுக்களோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. குமரி கண்டத்து தமிழர்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் வழியாகத்தான் ஐரோப்பாவிற்குள் நுழைந்தார்கள் என்பதற்கான உயிரியல் சான்று இது. தொல்லியல் சான்றாக ஓமன் நாட்டின் கோர் ரோரி துறைமுக அகழ்வாராய்ச்சியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இது மத்திய தரைக்கடல் மற்றும் ஐரோப்பாவிற்குள் செல்லும் வழியில் தமிழர்கள் அமைத்திருந்த ஒரு மாபெரும் வணிக தளம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இன்றைய ஐரோப்பா எத்தனை நாடுகள்? இப்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டு கால வரலாற்று
பரிமாணங்களை கடந்து வந்துள்ளது. இன்றைய ஐரோப்பா அரசியல் ரீதியாக பல நாடுகளாக பிரிந்து கிடக்கிறது. UN கணக்குப்படி ஐரோப்பாவில் மொத்தம் 44 நாடுகள் உள்ளன. புவியியலின் எல்லைகளின்படி ரஷ்யா மற்றும் துருக்கி போன்ற ஆசியாவிலும் எல்லையை கொண்டுள்ள நாடுகளையும் சேர்த்து மொத்தம் 50 நாடுகள் உள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் EU இதில் 27 நாடுகள் ஒரே பொருளாதார கட்டமைப்புக்குள் செயல்பட்டு வருகின்றன. ஐரோப்பாவின் கனிம வளங்களும் பொருளாதார வாழ்வும் பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி. நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணிப்போம்.